ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மித்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 2A நியூ சிலபஸ் நியூ யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த யூனிட் 8 தொடர்பாக 6th தமிழில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள். இப்போ யூனிட் 8ல் நம்ம கொடுத்துருக்கிறது தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, 19-20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கம். இப்போ இதெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற செய்யுள் எல்லாத்துலேயுமே ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறளை பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது தமிழ் இலக்கிய தொடர்பான, தமிழ் சமுதாயம் தொடர்பான, பண்பாடு தொடர்பான ஏதாவது யூனிட் இருந்தாலும் பார்த்துடலாம். சரி, ஒரு யூனிட்டாக பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள். இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரதிதாசனுடைய பாடல் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு மாமுதன் என்று பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டு இதெல்லாம் தேவையில்ல, நம்ம ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இப்போ பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்னம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனோட பெயர் மாற்றத்துக்கு காரணம் பாரதியார் மீது கொண்ட பற்றுனால அவருடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்னம். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் வருமானம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியிருக்காரு. இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடினதால் இவருடைய பேர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு. புரட்சி கவி பாரதிதாசன். பாவேந்தர் அப்படின்னும் பேர் இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க, புரட்சி கவி பாரதிதாசன். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். இப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்னம். பாரதியார் மேலே கொண்ட பற்றாலே இவர் தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. இவருடைய கருத்துக்கள் புரட்சிகரமானதால இவரை புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு போற்றி சொல்கிறோம். அடுத்து கொடுத்துருக்கிறது தமிழ் கும்மி. ஒரு கும்மி பாட்டு கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வந்து பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரை பற்றின குறிப்பை பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இந்த நூல் பெயர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இவர் நடத்தின இதழ்கள் பேர்லாம் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்போ இதில் கொடுத்துருக்க கும்மி பாட்டு வந்து கனிச்சாறுன்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிக்கு வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இப்போது இவரை வந்து நான் பாவலரேறு, இவரோட சிறப்பு பெயர் பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. இவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அடுத்து உரைநடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளர்தமிழ். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாரதியார் வந்து தமிழை பற்றின சொல்லியிருக்கிற கூற்று கொடுத்துருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு கூறியவர் யாருன்னா பாரதியார். அடுத்தது பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் மூத்த மொழின்றதுக்காக இந்த கூற்றையும் சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயோட தொன்மையை பாரதியார் சொல்கிறாரு. அடுத்தது தொல்காப்பியம் வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தொல்காப்பியம் வந்து தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பழமையான நூல். இதை வச்சு தமிழ் எப்படிப்பட்ட தொன்மையான மொழின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தமிழ் எளிய மொழின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொழி எழுத்துக்கள் இந்த ஆ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வலஞ்சொழி. ட, ஏ, ழ இடஞ்சொழி. தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இந்த பாக்ஸ் பாருங்கள். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோரட்சே இந்த மேற்கோள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம் இதிலெல்லாம் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனை கருதினை ஆயின் அப்படின்னு தமிழ்நாடுன்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் இந்த வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற கூற்றில் இடம்பெற்றிருக்கு. அப்போ தமிழ், தமிழ்நாடு, தமிழன்லாம் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறத என் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அடுத்தது உயர்திணை, அக்ரிணை என 2 வகை திணைகள் நமக்கு தெரியும்.
உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணைன்னு அமையணும். ஆனால் தாழ்த்திணைன்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லணுன்றதுக்காக அக்ரிணைன்னு நம்ம முன்னோர்கள் வந்து பெயரிட்டிருக்காங்க. இது மூலமாக தமிழோட சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாகற்காய் கசப்பு சுவையுடையது, அதை கசப்பு காய்ன்னு பேர் வைக்காமல் பாகுன்றது இனிப்பு, பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகு இல்லாத காய், அதாவது கசப்பு இல்லாத காய்ன்றதுக்காக பாகற்காய்ன்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழோட சிறப்பை சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளமை மொழி. தமிழ் வந்து வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. 8 தொகை 10 பாட்டு வந்து சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார், அறநூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியங்கள். இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக இப்போ மான்ற ஒரு சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி பல பொருள்கள் இருக்கு. அடுத்து வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ்ன்ற சிறப்பு பெயர் இருக்கு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசாக வந்துட்டுருக்கு. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், இதெல்லாம் கவிதை வடிவம். கட்டுரை, புதினம், சிறுகதைலாம் உரைநடை வடிவம். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ்லாம் வளர்ந்துட்டு வருது. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கிற சில தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. வேளாண்மைன்ற சொல் வந்து கலித்தொகை 101வது பாடலையும், திருக்குறளில் 81வது குறளில் இடம்பெற்றிருக்கு. உழவர் வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் வந்து 10 நூலில் இடம்பெற்றிருக்கு. முதலை இந்த சொல் வந்து குறுந்தொகையில், கோடை அகநானூரில், உலகம் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. மருந்து வந்து அகநானூர்லையும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்திணையிலையும் இடம்பெற்றிருக்கு. அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த உரைநடையில் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து துணைப்பாடம் கனவு பழித்தது கடிதம். ஆனால் இதுலேயும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் வந்து இந்த தொல்காப்பியத்தில் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் உலக உயிர்கள் வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. யார்? தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. மேகம் குளிர்ந்து மழையாக பொழியறதை பற்றி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது வந்து அறிவியல் கருத்து. இது ஔவையார் அவங்க பாடலில் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடலில் சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. 10 இடம்பெற்றிருக்கு இது. அடுத்ததோ இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஐம்பூதங்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற வரிகள். அடுத்தது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இதை வந்து கலையிலேயே சொன்னது. இந்த கருத்து திருவள்ளுவ மாலையில் கபிலரோட பாடலில் இடம்பெற்றிருக்கு. என்ன பாடல்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது கபிலர் சொன்னதில் இடம்பெற்றிருக்கு. இதை வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கு அப்பயே இருந்த அறிவியல் அறிவை பற்றி சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் யூனிட் இயற்கை. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதின கடவுள் வாழ்த்து பாடலை கொடுத்துருக்காங்க. இப்போ இளங்கோவடிகளை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவருடைய காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் போற்றப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுது. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துறதுக்காக இந்த பாடல் வந்து தொடங்குது. சிலப்பதிகாரம் வந்து இயற்றியவர் இளங்கோவடிகள், சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. இதுவே தமிழில் வந்திருக்கிற முதல் காப்பியம். இதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்.
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுது. அடுத்து காணி நிலம். இந்த பாடல் காணி நிலம் வேண்டும் பாடல் எழுதுனது பாரதியார். இப்போ பாரதியாரை பற்றின குறிப்பு பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடம் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வாங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இப்போ பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். பாரதின்ற பட்டம் எட்டயபுரம் மன்னரால் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இவர் எழுதின நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இப்போ இதில் வச்சிருக்கிற காணி நிலம் பாட்டு வந்து பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து திருக்குறள். திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைப்பவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்ன போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். உலக பொதுமறைன்னு போற்றப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம். இப்போ திருக்குறள் தனி டாப்பிக்காகவே வச்சுருக்காங்க யூனிட் 8ல். இப்போ கடவுள் வாழ்த்துலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். இதான் இதோடைய பொருள். அடுத்து வான் சிறப்புலேருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இதுதான் இந்த குறளோட பொருள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது நீத்தார் பெருமையிலேருந்து ஒரு குறள் வச்சுருக்காங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். முடியாதுன்ற செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். எல்லா குறளோடைய பொருளையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்கட்பேறு. அது மாதிரி எந்த அதிகாரத்துலேருந்து இந்த குறளை எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மக்கட்பேறு இந்த அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் வச்சுருக்காங்க, 2 குறள் வச்சுருக்காங்க. என்ன குறள் பாருங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. மக்களுக்கு வந்து தன்னை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவானவங்களாக இருக்கிறது தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தம் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அடுத்த அன்புடைமையிலேருந்து 2 குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் வந்து தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிறவங்களோட உடல் தான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதவங்களோட உடல் வந்து வெறும் எலும்பு போர்த்திய உடம்புன்னு சொல்கிறார். இனியவை குறள்லேருந்து 2 குறள். பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருத்தவனுக்கு அணி மாதிரி, அணிகலன் மாதிரி. அதுதான் ஒரு மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எதுவும் கிடையாது. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, அதாவது கனி இருக்கும்போது காயை சாப்பிட மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசக்கூடாதுன்றதுக்காக இதை சொல்லியிருக்காது. கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, திருவள்ளுவரை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குறள்லாம் எந்தெந்த அதிகாரம், அதோடைய பொருள் என்ன, ஒவ்வொரு சொல்லுடைய மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நூல்வெளி. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியிருக்கார். வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள். இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பிரிவு இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. 133 அதிகாரம், 1330 குறள் பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயரை வாழ்த்துன்ற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அவரோட சிறப்பு பெயர்கள் வந்து வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இன்னும் சென்னா போதார், மாதானு பங்கி, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கு.
அடுத்தது திருக்குறளில் 3 பிரிவு இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 17 கீழ்கணக்கு நூலில் 1, 133 அதிகாரம், 1330 குறள்கள். திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு பெயர் உலக பொதுமறை வாய்வரை வாழ்த்து. அடுத்தது 4th யூனிட் கண்ணென தகும். இதில் ஃபஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா மூதுரை. மூதுரை எழுதுனது வந்து ஔவையார். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஔவையாரை பற்றி. நூலோட ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. இதில் 31 பாடல் இருக்குது. இந்த நூலோட ஆசிரியர், மூதுரையோட ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இந்த நூலில் 31 பாடல்கள் இருக்குது. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. இந்த பாடலை எழுதியிருக்கிறவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர்ன்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து உரைநடை. கல்வி கண் திறந்தவர். காமராஜரை பற்றின சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு. கல்வி கண் திறந்தவர் காமராசர். கல்வி கண் திறந்தவர்னு யாரால் பாராட்ட பெற்றார்னா தந்தை பெரியாரால். தந்தை பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர் சொல்லி காமராஜரை பாராட்டினார். காமராஜரோட சிறப்பு பெயர்கள் வந்து பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள். காமராஜருடைய கல்வி பணிகள் வந்து இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், அப்புறம் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள், மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இதெல்லாம் கொண்டு வந்தார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னன்னு பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்த 5வது யூனிட் கவிதை படை. ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் இருக்கிற ஒரு பாடல் வச்சுருக்காங்க. பெருவாயின் மொழியார் எழுதின பாடல். அவரை பற்றி பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இப்போ ஆசாரக்கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலில் 100 வெண்பாக்கள் இருக்குது, 100 பாடல்கள் இருக்குது ஆசாரக்கோவையில். அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு. தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். அடுத்தது உரைநடை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழர் பெருவிழா. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் வந்து இயற்கையை போற்றும் வகையிலேயே இருக்கும். அப்படி சிறப்பானது தான் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவை தமிழர் திருநாள்னு சொல்கிறோம். இதில் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் வந்து ஆடித்திங்களை விதைப்பாங்க, தைத்திங்கள் அறுவடை செஞ்சு பயனடைவாங்க. தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவாங்க. எனவே திருவிழாவை அறுவடை திருவிழான்னு சொல்கிறோம், பொங்கல் திருவிழாவை. அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நேர பூக்களை சூடி இருப்பால் காயும் கனியும் கரும்பும் எங்கே பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் சொல்லியிருக்காங்க. உழவர்கள் வந்து இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் பொங்கல் திருவிழாவோட முதல் நாளாக இப்போ பொதுவாக பொங்கல் திருவிழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு நாளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தோட இறுதி நாள். இங்கே இந்த பாக்ஸ் பாருங்கள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த காலத்தில் மழை கடவுளை வழிபடுறதுக்காக போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு.
அடுத்தது பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். புதுப்பானையில் புத்தரிசியோட வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவார். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். இந்த பொங்கலை பற்றி என்னென்ன செய்வோம்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம் பாருங்கள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுது. அடுத்து மாட்டுப் பொங்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம்ன்ற பொருள். மாடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா செல்வம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு என்னென்ன செய்வோன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள். திருவள்ளுவர் எப்போ பிறந்தாருன்னா கிமு 31, பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தார். அதுலேருந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு செய்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற நடைமுறை ஆண்டோட கூட்டினா, இப்போ 2020ஓட 31 கூட்டினா என்ன வரும்? 2051 இருக்கும். இப்போது இங்கே வந்து 2018 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2020ஓட இது பண்ணால் இப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டு 2051 நடக்குது. அடுத்து மாட்டுப் பொங்கலில் மஞ்சு விரட்டு நடக்கும். மஞ்சு விரட்டு என்பது வந்து மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இந்த விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல்னு அழைக்கப்படுது. அடுத்து நடக்கிறது காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள். இந்த நாளில் உற்றார் உறவினர் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. நிறையா போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்கள். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள்லையும் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடப்படுது அறுவடை திருவிழா. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னு கொண்டாடப்படுது. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் கொண்டாடப்படுது. இப்போ நம்ம இதில் உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் பொங்கல் விழாவா. அதையே ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தின்னும், பஞ்சாபில் லோரின்ற பெயர்லையும், குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன்ற பெயர்லையும் கொண்டாடுறாங்க. அடுத்து துணைப்பாடம் மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். மாமல்லபுரத்தின விஷயத்தை பார்க்கலாம். நரசிம்மவர்மன், பல்லவரசன் நரசிம்மவர்மன், இவர் வந்து மற்போரில் சிறந்தவர். அவருக்கு மாமல்லன்ற பெயர் இருக்குது. இப்போ அவரே வந்து இந்த கதையை மாமல்லபுரத்தை பற்றி விளக்குற மாதிரி இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. பல்லவரசன் நரசிம்மவர்மனோட பேர் தான் மாமல்லன். அதில் ஒவ்வொரு இதை பற்றியும் அவர் விளக்குறாரு. ஃபஸ்ட்டு ரதக்கோவில். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் ரதக்கோவில். ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கும். அது ரதக்கோவில். 5 ரதங்கள் உள்ளதால் 5 ரதங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு என்ன பேர்னா பஞ்ச பாண்டவர் ரதம்ன்ற பேர். அடுத்தது மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். அடுத்து பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் மாமல்லன் வந்து சொல்கிற மாதிரி இந்த இது இருக்கிறதெல்லாம் அவரோட தந்தை பேர் மகேந்திரவர்மா பல்லவர். அதான் நரசிம்மவர்மனுடைய தந்தை வந்து மகேந்திரவர்மா பல்லவர். இப்போது இந்த மாமல்லபுர சிற்பங்கள் வந்து உருவானதை பற்றி சொல்லியிருக்காங்க. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அர்ஜுனன் தபஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை பார்க்கறதுக்கு வந்து உயிருள்ள மாதிரியே இருக்குது. இதுக்கு பேர் புடைப்பு சிற்பங்கள். இந்த 2 பாறையிலையும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் கண்ணை மூடி 2 கைகளும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருக்குது. உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. அதுதான் அர்ஜுனன் வந்து தவம் செய்யும் காட்சி, அர்ஜுனன் தபஸு. அதில் வந்து இந்த 2 பாறைகளுக்கு இடையில நீர் வடிகிற மாதிரி ஒரு தடம் இருக்குது. அதில் அதுக்கு பேர் ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது. மழை காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். உண்மையிலேயே கங்கை ஓடி வர்றது மாதிரி இருக்கும் அப்படின்னு மாமல்லரே அவருடைய சிற்பங்களை விலைக்கு சொல்கிற மாதிரி பாடத்தை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம், அதை பற்றி தான் இந்த யூனிட்டில் பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே அடங்கினது தான் மாமல்லபுரம். இந்த 4 வகைகளும் காணப்படுற ஒரே இடம் மாமல்லபுரம். அதுக்கு இப்போ இருக்கிற பேர் மகாபலிபுரம். மாமல்லபுரத்தை பற்றி கொடுத்துருக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன அதிகாரத்தில் என்னென்ன குறள் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு விருந்தோம்பலில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. விருந்து பிறந்ததா தானுண்டல் சாவா
மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. இதான் இதோடைய பொருள். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்சம் மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இப்போ அனிச்சம் மலரை பற்றி கொடுத்துருக்கிற குறள் எதுன்னு கேட்டால் இந்த குறளை சொல்லலாம். இல்லை இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் விருந்தோம்பலுக்காக. அப்போ ஒரு குறளை கொடுத்துட்டு எந்த அதிகாரத்தை இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். இல்லைனா இந்த குறளில் இருக்கிற ஏதாவது ஒரு சொல்லோட பொருள் கேட்கலாம். இல்லைனா இந்த பொருளை கொடுத்துட்டு அது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். சரி, அதனால் ஒன்று ஒன்றுத்தையும் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா திருக்குறள் டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்லாமையில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. உள்ளத்தால் உழலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படுற செல்வம் வந்து வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து ஊக்கமுடைமையில் 4 குறள் வச்சுருக்காங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம்னா செல்வம், ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். தளராத ஊக்கம் இருக்கிறவன்ட்ட செல்வமானது தானே வழி கேட்டுக்கிட்டு வந்துடும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வந்து வளரும், ஊக்கத்தோட அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணுவதை வந்து உயர்வாக எண்ணணும், எண்ணியதை அடையாவிட்டால் எண்ணமே மனநிறைவை தரும். எப்போவுமே என்றதான் உயர்வாக எண்ணணும், என்றதை அடையலைனா கூட அந்த எண்ணமே மனநிறைவாக கொடுக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்து பயனில சொல்லாமல் இதில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எதுன்னு ஆராயிற அறிவுடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. இப்போ 10 குறள் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 4th யூனிட், 3rd யூனிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th மொத்தம் 4 யூனிட்டை வந்து கவர் பண்ணிட்டோம். மீதி யூனிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.